இன்குபேட்டர்னா பணம் கொடுத்துருவாங்க. இது ஒரு காமனான ஒரு மித்துன்னு சொல்ல மாட்டேன், அது ரியாலிட்டியாக கூட இருக்கலாம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா அது மட்டுமே நீடு மாதிரி கொண்டு வந்து காட்டுவாங்க. வந்து பணத்தையும் தாண்டி எவ்வளவோ ரிசோர்ஸஸ் இங்கே இருக்குது. நான் டெக் ஸ்டார்ட் அப்ஸை க்ரோ பண்ணுறதுல ஃபோக்கஸ் காமிக்கிறோம். ஆமாம், ஏன்னா இது ஒரு டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி இல்லை. இன்ஜினியரிங்க்குனா தமிழ்நாட்டில் அத்தன்டிகேஷன் இருக்கிற ஒரு பெரிய யூனிவர்சிட்டி அண்ணா யூனிவர்சிட்டி தானே. 38 ஸ்டார்ட் அப்ஸ் இருக்காங்க நம்மள்ட்ட. 38 ஸ்டார்ட் அப்ஸ் ஆல் இன் டெக் ஸ்பேஸ் தான். இந்த ஒரு கோடி ரூபா செலவு பண்ணி ஒரு மெஷினரி வாங்கி வைக்கிறது அப்படிங்கிறது வந்து ஏர்லி ஸ்டேஜ்ல ஒரு ஸ்டார்ட் அப் பெயின், ரொம்ப பெரிய பெயின் பாயிண்ட். அதெல்லாம் நம்ம அட்ரஸ் பண்றதுக்கு இங்கே நமக்கு ஃபண்டிங் கொடுக்கறதுனால நாங்க அந்த ஃபண்ட்ஸை வச்சு இங்கே வந்து நம்ம மெஷின்ஸ் வாங்கி வச்சிருக்கோம். ஸோ இதுல வந்து இங்க ஸ்டூடெண்ட்ஸ், இங்க படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோ இல்லைன்னா அண்ணா யூனிவர்சிட்டிக்கு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் இந்த மாதிரியான ப்ரிவிலேஜஸ்லாம் அவைலபிளா, இல்லைன்னா யாரெல்லாம் இங்கே அப்ரோச் பண்ணலாம்? We are open for all. இந்தியாவில் எந்த கார்னர்ல இருந்து யார் அப்ளை பண்ணாலும் நம்ம அந்த ஐடியா வேலிடா இருந்தா we will incubate. என்கிட்ட ஸ்டார்ட் அப்லாம் இருக்காங்க, வந்துட்டு கல்யாணம் கூட பண்ணிக்கல. ஏன்னு கேட்டா மேம் கல்யாணம்லாம் பண்ணிட்டா என்னால் ஸ்டார்ட் அப் ஜர்னி கண்டினியூ பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி இன்னொருத்தர் என்ன சொன்னாங்க, மேம் ஸ்டார்ட் அப் பண்ணுற சொன்னாலும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. இல்லை, எனக்கு அதே பிரச்சனை. இதெல்லாம் இது கமெண்ட்டாக எனக்கு வந்திருக்கு ஆக்சுவலாக. அதெல்லாம் நாங்கள் பார்க்கும்போது நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு. பட் ஒன்ஸ் இதை புரிஞ்சுட்டாங்கன்னா ஐ திங்க் எவ்ரி திங் வுட் பி சார்ட்டட் அவுட்.